عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه جل. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, ஹதீஸ்கள்ல பல வகையான ஹதீஸ் இருக்கிறது. அதுல சஹீஹானது, வைஃபானது, மௌதுவானது, மர்ஃபூவானது என்றெல்லாம் ஹதீஸ்கள் இருக்கிறது. இதுல வைஃப் என்று சொன்னா பலகீனம் என்று அர்த்தம், பலவீனம் என்று அர்த்தம். என்ன பலவீனம்? இந்த ஹதீஸுடைய வார்த்தைகள்ல பலவீனம் இல்லை, அறிவிப்பாளர்களை தொடர்ந்துள்ள பலவீனம். என்னன்னு கேட்டா, அறிவிப்பாளர் இருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இருந்து அந்த ஹதீஸை எந்த இமாம் அறிவிக்கிறார்களோ அது வரைக்கும் அந்த அறிவிப்பாளர்கள் தொடரல. அந்த அறிவிப்பாளர்களை யாரையாவது ஏதாவது ஒரு குறை இருந்தா, அவர் ஹதீஸ் அறிவிக்க விஷயத்துல ஏதாவது ஒரு பேணுதல்ல குறை இருந்தா, அல்லது அவர் மறதியாளராக இருந்தா, எப்படி ஏதாவது இருந்தா அந்த ஹதீஸை லைஃப்னு சொல்லுவாங்க. இந்த லைஃபான ஹதீஸை ஃபதாயிலுல் அமால், அதாவது சிறந்த சின்ன சின்ன அமல்கள் இருக்கிறது, இதை செஞ்சா இவ்வளவு நன்மை, அதை செஞ்சா இவ்வளவு நன்மை என்று இது போன்ற விஷயங்களுக்கு இந்த ஹதீஸை ஆதாரமா எடுக்கலாம். அதை வச்சு ஹதீஸை என்ன செய்யலாம், அந்த அமலை செய்யலாம். ஆனா இன்னைக்கு டிக்டாக்லயும் சமூக வலைத்தளங்களும் நிறைய ஒரு சில உலமாக்களை நான் பாக்குறேன், சஹீஹான ஹதீஸ்ல இருந்தா கூட அது லைஃப் என்று ஆக்குறவங்க இருக்கிறாங்க, அது வேற. ஆனா வைஃபான ஹதீஸ்ல இப்படி ஒரு அமலை சொல்றதுக்கு, இப்படி ஒரு அமலை செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டல்ல, இப்படி ஒரு அமலை செய்யறதுக்கு சஹீஹான ஹதீஸ் ஒன்று இல்ல. அதாவது பலவீனம் என்ற லைஃப் என்றத பெரிய ஒரு பாவம் மாதிரி, ஹராம் மாதிரி காட்டுறாங்க. காட்டி அந்த இதுவரைக்கும் மக்கள் செஞ்சுட்டு வந்தாங்களே அந்த அமலையும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. கண்ணியத்துக்கு முந்தி இருந்த காலத்தை விட இப்ப இருக்கிற காலம் மிக மோசமான காலம். நன்றாக சிந்திக்க வேண்டும். நவீன தொலைத்தொடர்புகள் அதிகமாகிவிட்டு இந்த காலத்துல தக்குவாவை பேணிக் கொள்வது மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம். அமல்கள் செய்யறது மிக மிக கஷ்டமா. எனக்கு நிறைய பேர் கையில மொபைல் வந்துட்டு, அதனால தொழுகையுடைய டைம் மறந்துட்டாங்க. முந்தியெல்லாம் மருந்துக்கு பின்னால சுபகுக்கு பின்னால வீட்டுல உட்கார்ந்துட்டு ஓதிக்கிட்டு இருப்பாங்க. மன்சில் என்ற ஒரு இதுல கூட சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த சூறாக்களை போட்டுப்பாங்க, துவாக்களை போட்டுப்பாங்க. அதை கூட சில பேர் ஒதுக்கிட்டு தான் இருந்தாங்க. நல்ல விஷயம் தான். ஆனா எனக்கு அதையும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்படி எல்லாம் இல்ல, சஹீஹான ஹதீஸ் இல்ல, லைஃப் அப்படின்னு சொல்லி அமல் செஞ்சு கொண்டிருந்த அமல்களையும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்படி நிறைய பொய்யான போலியான மௌலிமார்கள் சுத்தி கொண்டிருக்கிறார். இதையும் சில பேர் நம்பி மாஷா அல்லாஹ், ஜஸாக் அல்லாஹ், என்னது அல்ஹம்துலில்லாஹ் என்றெல்லாம் போடுறாங்க. என்னமோ இவங்க பெரிய அறிவாளிகள் மாதிரி. கண்ணியத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிற்காலத்துல ஒரு கூட்டம் வருவார்கள், இளம் வயதுடையவர்களா இருப்பார்கள், புத்தி குறைந்தவர்களா இருப்பார்கள். அவர்களும் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்து சொல்லுவாங்க. ஆனா நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்ப நாங்க கேள்விப்படுறோமா இல்ல இவங்க சொல்றதெல்லாம் லைஃப் பண்ணி சொல்லி அந்த செஞ்சு கொண்டு அந்த அமல்கள் எல்லாம் இல்லாமல். சில பேர் பள்ளிவாசலுக்கு நேரத்தோட போவாங்க, தொழுகைக்கு முன்னால போய் நேரத்தோட போய் பள்ளியில இரண்டு திக்கர்கள் ஓதுவாங்க, சூரா முஸம்மில் ஓதுவாங்க, சூரத்துல் வாக்கியா ஓதுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி செஞ்சு கொண்டு வந்த அமல்கள் எல்லாம் இல்லாமலாக்கி மக்கள் அப்படியே அமலை விட்டு தூரமாக்கக்கூடிய யூத கைகூலிகளான யூதர்களால் பணம் கொடுத்து உருவாக்கப்பட்ட போலி மௌலிகமார்கள் இன்னைக்கு டிக்டாக்ல எல்லாம் உருவாக்கிட்டு வராங்க. கண்ணியத்துக்குள்ள இந்த சஹீ லைஃபான சொல்லிக்கிட்டு சொல்றாங்களே தவிர அந்த லைஃபான ஹதீஸை வச்சு அமல் செய்ய முடியுமா முடியாதான்னு சொல்ல மாட்டாங்க. லைஃபான ஹதீஸை வச்சு அமல் செய்ய முடியும், ஃபதாயிலுல் அமல் எல்லாம் செய்ய முடியும். ஆனா என்ன செய்ய முடியாது, பத்துவா கொடுக்கறதுக்கு தான் அதை ஆதாரம் எடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஆக சிறந்த சஹீஹான ஹதீஸ் தான் தேவை. ஆனா வைஃபான ஹதீஸ்களை வச்சு ஃபலாயிலுல் அமல் செய்யலாம். எனவே கண்ணியத்துக்குள்ள இது போன்ற போலியான மௌலிமார்களுடைய பயான்களை கேட்டு ஏமாந்துடாம நீங்க வளமையா செஞ்சுட்டு வந்த அதே அமல்களை செஞ்சு வாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை கொண்டு பரக்கத்தை செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை செய்வான். இது போன்ற போலியான உலமாக்களை விட்டு விலகிறீர்கள் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.